அடுத்ததாக இந்த குவாட்ரண்ட்டை பயன்படுத்தி நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஹரிசாண்டல் பிளேன், வெர்டிக்கல் பிளேன், ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் இந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கன்னு வைப்போம். பாயிண்ட்டுக்கு ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டரை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ அப்போ பர்சன், அதாவது ஐ பாயிண்ட், இந்த இடத்துல நின்று இந்த பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு வைப்போம். ஸோ அப்போ இதோட ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறது எங்கே தெரியும்? டைரெக்டாக இந்த வெர்டிக்கல் பிளேனில் தெரியும் ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஏ டேஷ் அப்படின்னு நான் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டாப்லேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம பார்ப்போம். டாப்லேருந்து இந்த பாயிண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அதோட இமேஜ் ஹரிசாண்டல் பிளேனில் தெரியும். ஸோ இதை நான் ஏ அப்படின்னு மார்க் பண்ணுறேன். சரியா? ஸோ அப்போ பாயிண்ட் ஏ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஒரு ஸ்டேஷன், அதாவது ஐ பாயிண்ட், இந்த பிளேஸில் நின்று இந்த பாயிண்ட்டை ஒரு பர்சன் பார்க்குறாரு அப்படின்னா ஹரிசாண்டலாக பார்க்கும்போது, அதாவது ஃப்ரெண்டை பார்க்கும்போது அதோட இமேஜ் அப்படிங்கிறது வெர்டிக்கல் பிளேனில் விழும். டாப்லேருந்து பார்க்கும்போது அதோட இமேஜ் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் பிளேனில் விழும். சரியா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இதை வந்து ஒரு பேப்பரில் நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் வந்து ஏ டேஷ் அப்படின் இருக்குது, இந்த பாயிண்டில் வந்து ஏ அப்படின் இருக்குது. ஸோ இது வந்து வெர்டிக்கல் பிளேன், இது வந்து ஹரிசாண்டல் பிளேன். இது வந்து XY ஆக்சிஸ் லைன், XY ஆக்சிஸ், வெர்டிக்கல் பிளேன் அண்ட் ஹரிசாண்டல் பிளேன். ஸோ XY ஆக்சிஸ் லைன்லேருந்து இந்த பாயிண்ட் ஏ டேஷ் அப்படிங்கிறது சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. XY ஆக்சிஸ் லைன்லேருந்து பாயிண்ட் ஏ அப்படிங்கிறதும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணும்போது XY ஆக்சிஸ் லைனுக்கு மேலே பாயிண்ட் ஏ டேஷ் சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ பாயிண்ட் ஏ டேஷ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஹரிசாண்டல் பிளேனில் இருக்கக்கூடிய ட்ராயிங் எப்படி இந்த பக்கம் வரும்? ஸோ அப்போ இந்த வெர்டிக்கல் பிளேனில் பாயிண்ட் ஏ டேஷ், ஹரிசாண்டல் பிளேனில் பாயிண்ட் ஏ. ஸோ இதை நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த ஹரிசாண்டல் பிளேன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் 90 டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி பார்க்கணும். கிளாக்வைஸ் டைரக்ஷன் 90 டிகிரி ரொட்டேட். ஸோ அப்போ இந்த ஹரிசாண்டல் பிளேன் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 90 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது இந்த லைன் நேரே இங்கே கீழே வரும், பாயிண்ட் ஏ அப்படிங்கிறதா வரும். ஓகேயா? இந்த பிளேன் ஹரிசாண்டலாக இருக்குது, இந்த பிளேன் வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ வெர்டிக்கலாக இருக்கிறது நம்ம நேரே மேலே வரைஞ்சிருக்கோம், XY ஆக்சிஸ் லைனுக்கு மேலே வரைஞ்சிருக்கோம். ஹரிசாண்டல் பிளேன் இப்படி ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ அதை அப்படியே ட்ரா பண்ண முடியாது. ஸோ அந்த பிளேன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 90 டிகிரி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ரொட்டேட் பண்ணும்போது அந்த லைன் நிறைய கீழே வரும். ஸோ இதான் வந்து ஆன்சர். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் இருந்து அப்படின்னா அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது இது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு வைப்போம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பிளேஸில் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து ஏ அப்படின்னு வைக்கிறேன், செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ அதாவது செகண்ட் குவாட்ரண்ட்டோட பொசிஷன் அப்படிங்கிறது எபோவ் ஹெச்பி அண்ட் பிஹைண்ட் பிபி, அதாவது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் பிளேனுக்கு மேலே இருக்கும், வெர்டிக்கல் பிளேனுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஹரிசாண்டலாக ஒரு பர்சன் பார்க்குற அப்படின்னா இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வெர்டிக்கல் பிளேனில் வரும். ஸோ பாயிண்ட் ஏ டேஷ் டாப்லேருந்து பார்க்கும்போது அதோட பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் பிளேனில் வரும், ஏ. ஸோ இந்த டயக்ராம் நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது? இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட் XY ஆக்சிஸ் லைன். ஸோ ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் பிளேனில் ஒரு பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் ஏ டேஷ். நெக்ஸ்ட்டு இந்த பிளேன் 90 டிகிரி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் திரும்ப ரொட்டேட் ஆகும். ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன், நாட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்போது இந்த ஹரிசாண்டல் பிளேன் இந்த வெர்டிக்கல் பிளேனில் தான் என்ன ஆகும் அப்படின்னா டச் ஆகும். ஸோ டச் ஆகும்போது இந்த டிஸ்டன்ஸ் XY ஆக்சிஸ் லைனில் இருந்து ஏ இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பொறுத்து ஏ டேஸ்க்கு மேலே இல்லை ஏ டேஸ்க்கு கீழே அப்படிங்கிறது வரும். ஸோ இது ரொட்டேட் ஆகும்போது இதோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்து அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து என்ன வரும் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது வரும். ஸோ இதான் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் இருந்து அப்படின்னா அதை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில்
ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்து ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம ஃப்ரண்ட் வியூ அண்டு டாப் வியூ ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் வியூ ஏ வெர்டிக்கல் பிளேனில் படும். டாப்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டாப் வியூ, இது வந்து ஃப்ரண்ட் வியூ அப்படியே வந்து வெர்டிக்கல் பிளேனில் விழும். ஸோ பாயிண்ட் ஏ டேஷ் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். டாப் வியூ ஹரிசாண்டல் பிளேனில் ஏ அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸோ ஆக்சிஸ் லைனில் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸோ ஆக்சிஸ் லைனுக்கு மேலே ஏ டேஷ் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஹரிசாண்டல் பிளேன் என்ன ஆகும் அப்படின்னா 90 டிகிரி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்போது இந்த வெர்டிக்கல் பிளேனில் அப்படியே டச் ஆகும். ஸோ அப்போ இந்த ஏ எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் லைனில் இருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பொறுத்து இந்த ஏ டேஸ்க்கு மேலே இல்லை ஏ டேஸ்க்கு கீழே வர மாதிரி வரும். ஸோ அதான் இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் இருந்து அப்படின்னா அதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட் ஒரு பாயிண்ட் சி எடுத்திருக்கேன். சி ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது இதோட இமேஜ் அப்படிங்கிறது இந்த வெர்டிக்கல் பிளேனில் தெரியும். ஸோ சி டேஷ் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த இமேஜ் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி இது எங்கே வரும் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் பிளேனில் வரும். சி அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறேன். நம்ம இந்த ட்ரா பண்ணும்போது 2 ப்ரொஜெக்ஷன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், நெக்ஸ்ட் ஒன்று வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. மெயின்லி நம்ம ட்ரா பண்ணக்கூடியது எல்லாம் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் தான் இருக்கும். ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அண்ட் இந்த தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு லைட்டாக ஒன்று சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் பாயிண்ட், அதாவது ஐ பாயிண்ட், நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட், ஸ்டேஷன் பாயிண்ட், நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு வந்து பிளேன் இருக்கும், பிளேன். ஸோ ஸ்டேஷன் ஐ பாயிண்ட்லேருந்து ஐ பாயிண்ட், நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு பிளேன். ஐ பாயிண்ட்லேருந்து ஆப்ஜெக்டை பார்த்து அதோட வியூவை வந்து நம்ம பிளேனில் வந்து ட்ரா பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ் மீனிங் ஆப்ஜெக்ட்டு, நெக்ஸ்ட்டு பிளேன், அதுக்கு இந்த பக்கம் தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஷன் பாயிண்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்டு குவாட்ரண்ட் அப்படிங்கிறது இந்த தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனோட எக்ஸாம்பிள். ஸோ இது இந்த ஆப்ஜெக்ட்டு, இதை வந்து டாப்லேருந்து நம்ம இந்த பக்கத்துலேருந்து பார்க்கல, இங்கே மேலேருந்து தான் பார்க்குறோம். அதுக்கு நடுவில் தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பிளேன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதே வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஐ பாயிண்ட் அதாவது ஆப்ஜெக்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பிளேன் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்டு. இந்த தேர்ட் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டு, பிளேன், நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷன் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்து இந்த ட்ராயிங்கை இந்த இடத்துல ட்ரா பண்ணுறோம். ஸோ இதை வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஓகே. ஸோ அப்போது இந்த தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், ஸோ இந்த பாயிண்டில் சி டேஷ். ஸோ இதை வந்து நம்ம ஆன்சர் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் லைன். ஸோ ஃபஸ்ட்டு சி டேஷ் அப்படிங்கிறது எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் லைனுக்கு கீழே இருக்குது. சி டேஷ் இந்த டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இந்த பிளேன், இந்த ஹரிசாண்டல் பிளேன் 90 டிகிரி எங்கே ரொட்டேட் ஆகும், கிளாக் வைஸ் மேலே போகும். அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் சி அப்படிங்கிறது எங்கே வரும், மேலே வரும். ஸோ இதான் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டோட ஆன்சர். ஓகேயா. நெக்ஸ்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட் பார்ப்போம். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ டி அப்படின்னு மார்க் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் வியூ டி அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது டி டேஷ் இந்த வெர்டிக்கல் பிளேனில் தெரியும். டாப்லேருந்து பார்க்கும்போது இதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது டி அப்படிங்கிறது இந்த ஹரிசாண்டல் பிளேனில் தெரியும். ஸோ இதோட ஆன்சர் எப்படி ட்ரா பண்ணலாம், ஃபஸ்ட் எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் லைன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரா பண்ணுவோம், வெர்டிக்கல் பிளேனில் தெரிகிறது. வெர்டிக்கல் பிளேனில் டி டேஷ் அப்படிங்கிறது தெரியும். எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் லைனுக்கு கீழே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் டி டேஷ் அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் பிளேனில் டி அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ஹரிசாண்டல் பிளேன் 90 டிகிரி கீழே ரொட்டேட் ஆகும் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ். ஸோ அப்போ அந்த டி அப்படிங்கிறது இங்கே வரும், டி. ஸோ இதான் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் டயக்ராம் பாயிண்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் இருந்து அப்படின்னா அந்த பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல வரும், எந்த பிளேனில் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். இந்த கான்செப்டை
நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் டயக்ராம் அப்படிங்கிறது ஆன்சர் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது சால்வ் பண்ணுவோம். கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். ஸோ இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சுக்கிடணும், இந்த குவாட்ரண்ட் 4 குவாட்ரண்ட்டு. ஓகே, தேங்க்யூ.